ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். பயிர் வகைகளை ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் எப்படி முளை கட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முளை கட்டுறதுக்காக நான் 2 பயிர் வகைகளை எடுத்திருக்கிறேன். ஒன்று வந்து பச்சை பயிறு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அதுவும் நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பயிர்கள்லாம் முளை கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சாதாரணமாக பயிர் வகைகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதில் நிறைய புரதம் இருக்குது. இன்னும் முளை கட்டி சாப்பிடும்பொழுது அதோடைய சத்துக்கள்லாம் 2 மடங்காக நமக்கு பெருகிடும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி முளை கட்டி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃப்ரீயாக இருக்கும் பொழுதெல்லாம் வந்து முளை கட்டி வச்சுக்கிட்டோம்னா சமைக்கும் பொழுது சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டலாவோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபியாவோ இல்லவோ குழம்பு, இது மாதிரி எது வேணாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அதனால் இது மாதிரி முளை கட்டி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறுகள்லாம் இருக்காது. நம்ம இப்படியே சாதாரணமாக வேக வச்சு சாப்பிட்டோம்னா அஜீரண கோளாறுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முளை கட்டி சாப்பிடும் பொழுது நல்லாவே டைஜஷன் ஆகும். அதுக்கான சத்துக்கள் அதிகமாகிடும். அதனால் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நான் முளை கட்டுறதுக்காக 2 பாத்திரம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பயிரை ஊற விட போகிறோம். 2 பயிரும் நம்ம ஊற வைக்கிறதுக்காக நான் ஒரே மாதிரியான 2 பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பச்சை பயிரை சேர்த்துடலாம். இதில் நான் கொண்டக்கடலையை சேர்த்து விட்டுறேன். பயிர் ஊறுறதுக்கான தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பயிர் இருக்குது. ஆனால் நான் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா நல்லா ஊறி வரணும். 12 மணி நேரம் நம்ம இதை ஊற விட போகிறோம். அதுக்கப்புறம் தான் முளை கட்டுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், 3/4 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா ஊறணும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் பரவாயில்ல, தண்ணி பத்தாமல் போகக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கோங்க. இந்த பயிரை நம்ம 12 மணி நேரம் ஊற விட போகிறோம். பயிர் வகைகளை முளை கட்டுறதுக்காக நம்ம ஊற விட்டு 12 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஊறி இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மீதம் இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிரும் நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக ஊறி இருக்குது. இதுலேயும் நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாம். நம்ம முளை கட்டுறதுக்காக ஊற்றி வச்ச தண்ணி எல்லாத்தையுமே நான் வடித்து எடுத்துட்டேன். பாருங்கள், சுத்தமாக இப்போ தண்ணி இல்லை. ஆனால் ஈரப்பதம் மட்டும் அந்த பயிரில் இருக்கணும். அது கண்டிப்பாக இருந்தால் தான் முளைச்சி வரும். இப்போ நான் முளை கட்டுறதுக்கு 2 மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை கூடை நல்லா ஓட்டையாக இருக்குது பாருங்கள். சுற்றி நம்ம கீரையை அலசி போட்டு தண்ணி வடிக்கிற கூடை தான் இது. இல்லை ஸ்ட்ரைனர் பாத்திரம் இருந்தால் கூட, ஓட்டையாக இருக்கிற ஸ்ட்ரைனர் பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா மூடி போட்ட டப்பா. இதில் எப்படி முளை கட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 பயிர் எடுத்துருக்கனால நான் 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியில் நனைச்சி எடுத்துருக்கிறேன். ஈரமாக இருக்குது. ஈரமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இதில் போட்டுடுங்க. ஒரு பயிரை நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். 2த்தையும் கூட பாதி பாதி நம்ம பிரித்து சேர்த்து விடலாம். ஆனால் 2 மெத்தட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் தனித்தனியாக செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கொண்டக்கடலையை நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அவ்வளோதான். இதை அப்படியே விட்டுட்டு இந்த துணியை இது மேலேயே மூடி விட்டுடுங்க. அந்த காலத்துலலாம் முளை கட்டுறதுக்கு இதே மாதிரி துணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மூட்டை மாதிரி கட்டி தொங்க விட்டுடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி யாரும் செய்யறதில்ல. இது மாதிரி செஞ்சுக்கிட்டா இது நல்லா ஓட்டையிலலாம் நல்லா காத்தோட்டமாக நல்லா ஈஸியாக முளைச்சி வரும். இது மாதிரி செட் பண்ணி விட்டுட்டோம்னா போகிறோம். ஆனால் இப்போ வெயில் காலங்கிறதுனால இதில் ஈரம் ரொம்ப நேரம் தங்காது. இடையில ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு கை தண்ணியை மேலே தெளித்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக முளைச்சிரும். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 18 மணி நேரம் இல்லைனா 24 மணி நேரம் கூட ஆகும். எவ்வளவு நேரத்தில் முளைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அடுத்ததான் இந்த பச்சை பயிறு. அதையும் நான் இந்த டப்பாவில் எப்படி முளை கட்டுறதுன்னு பார்ப்போம். இது மாதிரி மூடி போட்ட பிளாஸ்டிக் டப்பா தான் நான் எடுத்திருக்கேன். இன்னொரு துணியும் நான் காட்டன் துணி நனைச்சி எடுத்துருக்கிறேன். ஒயிட் துணி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் கலர் துணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் சாயம் ஒட்டாத பழைய துணியாகவே எடுத்துக்கோங்க. இந்த துணியை இந்த மாதிரி இதில் பிரித்து போட்டுடுங்க. போட்டுட்டு இதில் இந்த பச்சை பயிறு நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஆனால் பச்சை பயிறு வந்து எப்போவுமே சீக்கிரமாகவே முளைச்சிரும். ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரத்துலேயே முளைச்சிரும். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் முளைக்குதுன்னு. இதை நான் இதில் கொட்டிடுறேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி தெளித்து விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். இந்த துணியை இப்படி மூடி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மூடி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு வந்து ஈரம் சீக்கிரம் காயாது. ஏன்னா நம்ம மூடி போட்டு வைக்கிறனால அந்த ஈரம் அப்படியே இருக்கும். இதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி முளை கட்டுறதா இருந்தால் தான் நம்ம தண்ணி தெளித்து விடணும். ஏன்னா நம்ம ஓப்பனாக வைக்கிறோம். இப்போ வெயில் காலம், சீக்கிரமாக ஈரம் வறண்டுடும். அதனால் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து மேலே தெளித்து விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நமக்கு கீழே ஓட்ட வழியாக அது வெளியேறிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை 24 மணி நேரம் நான் வைக்க போகிறேன். எந்த அளவுக்கு முளைச்சி வருதுன்னு நம்ம பார்ப்போம்.
பயிறு முளைக்கிறதுக்காக நான் ஒரு துணியில் சுற்றி ஒரு டப்பாலையும் இந்த மாதிரி கூடையிலையும் நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ முளைச்சிச்சான்னு பார்ப்போம். நான் 24 மணி நேரம் இந்த பயிறு வெளியே தான் வச்சுருந்தேன். இப்போ எப்படி முளைச்சிருக்குதுன்னு பார்ப்போம். இதில் நான் பச்சை பயிறு தான் வச்சுருந்தேன். பாருங்கள், பயிறு நல்லா சூப்பராக முளைச்சிருக்குது. எவ்வளோ நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததான் இந்த பயிர் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்ப்போம். இதில் நான் கொண்டக்கடலை தான் சுற்றி வச்சுருந்தேன். இதுவும் நல்லாவே முளைச்சிருக்குது. நல்லா நீல நிலமாக முளைச்சிருக்கு பாருங்கள். நான் 2 பயிருமே ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருந்தேன். நல்லாவே முளைச்சிட்ருக்குது. இடையில ஒரே ஒரு தடவை இதுக்கு மட்டும்தான் நான் தண்ணி தெளித்து விட்டேன். ஏன்னா ஓப்பனாக வச்சதுனால ஈரம் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி தெளித்து விட்டேன். இதுக்கு நான் எதுவுமே செய்யலை, மூடி போட்டு விட்டது அப்படியே தான் இருந்துச்சு. இதை நான் இப்போ பவுலுக்கு மாற்றிடுறேன். நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். நல்லா சூப்பராக முளைச்சிருக்குது. நீங்களும் இதே மாதிரி முளை கட்டிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும். ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்றுறதுக்காக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கூட உடம்பு வெயிட் ஏறணும்னா இந்த மாதிரி முளை கட்டிட்டு சாப்பிட்டா உடம்பு நல்லா சீக்கிரமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பச்சை பயிரில் விட்டமின் இ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. கண் பார்வை மங்குறவங்க கூட இந்த பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டா பார்வையெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இந்த மாதிரி பச்சை பயிரை முளை கட்டிட்டு சமையலில் சேர்த்துக்கிறதோ இல்லை சுண்டலில் இல்லைனா ஸ்வீட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நமக்கு பச்சை பயிரில். ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கொண்டக்கடலை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலை நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதை அப்படியே சாப்பிடாம முளை கட்டி சாப்பிடும்பொழுது அதோடைய சத்துக்கள் 2 மடங்கு ஆகும். அதனால் முளை கட்டிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஊற விட்டுட்டு முளை கட்டிட்டு சமையலில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை சுண்டலாவோ எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பயிர் வகைகளை முளை கட்டுறது எப்படின்னு வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.